Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இப்போது நீட் 2024 எக்ஸாம் மே 5ஆம் தேதி சண்டே நடக்க போகுது, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கு பிறகு கவுன்சிலிங் வரப்போகுது. கவுன்சிலிங்க்கு அப்புறம் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்போது என்னென்ன இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் கவுன்சிலிங் அண்ட் எம்பிபிஎஸ் அட்மிஷன், எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன் அப்படின்ற வீடியோஸ் லைனாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பார்க்காதவங்க அதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருங்க. இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பார்க்குறது போனஃபைடு சர்டிஃபிகேட். இந்த போனஃபைடு சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கணும், எதுக்கு வாங்கணும், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மறக்காமல், பேரண்ட்ஸும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு படிச்சுட்ருப்பீங்க, நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பீங்க, ஆர் போர்டு எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பீங்க. இதை பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பிரதரோ சிஸ்டர்ஸோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதுக்கான ஸ்டெப்ஸை இப்போ இருந்தே செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டோம். இப்போது கரண்ட் இயரில் +2 படிச்சுட்ருக்கிற ஃப்ரெஷர்ஸ் மே 5ஆம் தேதி நீட்டை நீட் 2024 எக்ஸாமை ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாணவர்கள், உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ் மார்ச் 23ஆம் தேதி முடிய போகுது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஸ்கூலில் இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு வரும்போது ஆர் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் ஸ்கூலில் உங்களுக்கு 10th மார்க் ஷீட் கொடுப்பாங்க, 11th மார்க் ஷீட் இஃப் அப்ளிகபிள் அது கொடுப்பாங்க. அதுக்கு அதன் பிறகு டிசி கொடுப்பாங்க. ஓகேங்களா? கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதோடு சேர்த்து போனஃபைடு சர்டிஃபிகேட் அதையும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு எம்இஸ் நம்பரோட உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் த்ரூ சிஇஓ மூலிமா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங். இப்போது இதை யாரெல்லாம் கவனமாக செய்யணும் அப்படின்னா, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ இல்லை ஒரு எய்டட் ஸ்கூல்லையோ ஆர் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, போனஃபைடு சர்டிஃபிகேட் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு ஆர் அவங்க எந்த டேட்டில் வர சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் போயிட்டு இதை வாங்கிக்கிங்க. இது எதுக்காக அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் சீட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 85% ரிசர்வேஷனில் ஆர் 7.5 ரிசர்வேஷனில் 92.5 ரிசர்வேஷன்லேயும் 7.5 ரிசர்வேஷன்லேயும் நம்ம சீட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த போனஃபைடு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5%க்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இருக்கும். மற்றபடி ப்ரைவேட் ஸ்கூல், தட் மீன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலில் அந்தந்த ஸ்கூலுக்குன்னு என்ன ப்ரொசீஜர் இருக்குதோ அந்த ப்ரொசீஜரில் அவங்க கொடுப்பாங்க. அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்கூலே கொடுத்துரும், நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, அப்புறம் எம்இஸ் நம்பர், இந்த ஸ்டூடெண்ட் 6th இருந்து 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் படித்தார், இல்லை நீங்கள் பிரேக் பண்ணி படிச்சிருக்கிறீங்க, அதாவது உங்கள் பேரண்ட்டினுடைய ட்ரான்ஸ்ஃபர் ரீசனுக்காக 6th இருந்து 7th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தார் அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. 7th to 9th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி படிச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒன்று. அதே போல் அப் டு 12th வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் மாறி மாறி படித்தீங்களோ எல்லா ஸ்கூல்லையும் சேர்ந்து, அதாவது எல்லா ஸ்கூல்லையும் தனித்தனியாக, ஓகேங்களா, செப்பரேட்டாக ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எதுக்காக அப்படின்னா, இந்த கேண்டிடேட், இந்த மாணவனோ அல்லது மாணவியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டுக்கு இந்த மாணவர் தகுதியானவர், இந்த மாணவரோ அல்லது மாணவியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறதுக்கு அந்த சர்டிஃபிகேட், தட் மீன்ஸ் அந்த போனஃபைடு சர்டிஃபிகேட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் எந்த வருஷம், 7th ஸ்டாண்டர்ட் எந்த வருஷம், 8th 9th 10th 11th 12th. மோஸ்ட் ப்ராபப்ளி இதே மாதிரி தான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஒரு லெட்டர் பேடில் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம். எனக்கு வந்து 6th 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க, இன்னொரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்கேஜிலேருந்தே இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க அப்படின்ற மாதிரி வாங்குகிறாங்க. அந்த மாதிரி வாங்கினாலும் தப்பு இல்லை, ஓகேங்களா. வித்து எம்இஸ் நம்பரோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிறது, டிஎன் மெடிக்கல் கேட்டிருக்கிறது 6லேருந்து 12 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. 6லேருந்து 12 அப்படிங்கிறது மஸ்ட்டு. நீங்கள் எல்கேஜியிலேருந்து 12th வரைக்கும் போட்டிங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட், ஓகேங்களா. அந்த மாதிரி கேண்டிடேட் நேமு, அவங்களுடைய இயர் ஆஃப் பாசிங், ஒவ்வொரு ஸ்டாண்டர்டையும் ஒவ்வொரு கிளாஸையும் எந்த வருஷத்தில் முடிச்சிங்க, அவங்களுடைய எம்இஸ் நம்பர், இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் இன் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் அப்போவும் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் மறக்காமல் இப்போவே வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன் இப்போவே சொல்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கட்டும், லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூலை விட்டு வெளியில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுட்டு இருக்க ஸ்கூலில் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. மே 5ஆம் தேதிக்கு பிறகு, இதை நான் உடனடியாக வாங்க சொல்ல, மே 5ஆம் தேதி வரைக்கும் நீட் எக்ஸாம் இருக்கும். நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு மே 5க்கு பிறகு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிங்களோ, ஓகேவா, 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேங்க சார் அப்படின்னா அங்கே போய் ஒரு டைம் வாங்கிக்கோங்க. 8லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா அங்கே ஒரு டைம் வாங்கிக்கிங்க. அதே போல் 11, 12 அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் செப்பரேட் போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. முடிஞ்சால் ஃபோன் பண்ணிவிட்டு போங்க. எதனால் அப்படின்னா மே மாதம் அப்படின்றனால ஸ்கூல்ஸுக்கும் அதே போல் டீச்சர்ஸ், ஹெச்எம்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பேப்பர் கரெக்ஷன் இருக்கும், அட்மிஷன் ஒர்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஸ்பெஷலாக எலெக்ஷன் டியூட்டி இருக்கும், ஓகேங்களா. அது போக கவுண்டிங் இந்த ஒர்க் எல்லாமே இருக்கும். அதனால் அவங்களுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்கள் ஸ்கூலில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதன் பிறகு போயிட்டு போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க, ஓகேங்களா. போனஃபைடு சர்டிஃபிகேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ போனஃபைடு சர்டிஃபிகேட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டோம். இப்போ நீட் 2024க்கு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு கவுன்சிலிங் வரைக்கும் போகிறேன். கவுன்சிலிங்கில் போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் காலேஜில் நான் சேர போகிறேன். அது வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது. எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்லையும் கலந்துக்கிட்டு எனக்கு அட்மிஷன் எடுத்து ஃபஸ்ட்டு டேயில் நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி அதன் பிறகு எனக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் வரைக்குமே எனக்கு தேவைப்படுது. எனக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸை நீங்கள் வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்றவங்க அந்த 1 or 2 டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் கேட்டு உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீட் 2024க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ஸையும் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் வாங்கி உங்களுடைய மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. இது நான் சொல்லலை, யூடியூப்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துட்டுருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளவு வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், இது மட்டுமே வந்து சேனலுக்கான ஒரு ரெக்கக்னைசன். அது மட்டும் இல்லாமல் இதே போல் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாக்குமெண்ட், இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், சி யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.